நாங்கள் தெரிஞ்சு தானே கொடுக்குறோம். ம். இப்போ அதை நாங்கள் ஏற்றுக்குவோம். என் குழந்தை இது செய்யலைன்னு நாங்கள் ஏற்றுக்குறோம். நாங்கள் அவங்ககிட்ட போய் சண்டை போடுறதுக்கு அதுக்கும் நாங்கள் தயாராக இல்லைங்க. எங்கள் குழந்தை எங்கள் கண்ணு முன்னாடி சம்பாதிக்கணும், தன் காலில் நிற்கணும். அந்த ஒரு வாய்ப்பை யார் கொடுப்பாங்கன்னு தேடிட்டு இருக்கோம். ஒன்று அதே மாதிரி தான் வீடு பிரச்சனை ரொம்ப பிரச்சனைங்க எங்களுக்கு. சொந்த வீடு இல்லைன்னா நாங்கள் 1 வருஷம் கூட இருக்க முடியாது வீட்டில். என்ன பிரச்சனைன்னு கேளுங்க. இவங்க அழுகுவாங்க நைட்டில், தூங்க மாட்டாங்க, அடம் பண்ணுவாங்க. ஏன் அழுவாங்க? அவங்க இயற்கையாகவே அவங்களுக்கு அமைந்த குணங்க. தூங்கும்போது எது வருமோ என்னன்னு தெரியாது. தூக்கமே வராது இவங்களுக்கெல்லாம். எழுந்து எழுந்து உட்காந்துட்டு இருப்பாங்க. ம். ஏதாவது பண்ணுவாங்க. தூங்க வைக்கிறது பெருங்கஷ்டம். நாங்கள் கை வைத்தியம் பண்ணுவோம், டாக்டர்கிட்ட போவோம். அதையும் தாண்டி இருக்கிறாங்கன்னா அது என்னன்னே தெரியல. அந்த மாதிரி ஒரு விஷயம். இதனால் என்ன ஆகுதுங்க, ஒரு வீடு வாடகைக்கு போனால் 1 வருஷம் தான் இருக்கலாம். ஒரே வருஷம் பார்த்துக்கினே இருப்பாங்க. அக்ரிமெண்ட் 1 வருஷம் தானே போடுவாங்க வீடு வாடகைக்கு. போட்டோன்னே அடுத்த அக்ரிமெண்ட்டுக்கு எனக்கு வீடு வேணுங்க, எங்கள் பொண்ணு வருதுங்க, எங்கள் புள்ள வருதுங்கன்னு சொல்லி காலி பண்ணணும். திரும்பி நீங்கள் அடுத்த வீட்டுக்கு போகணும். இப்படி எத்தனை வீடு மாற முடியும் சொல்லுங்கள்.